நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 300 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 5000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவியில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தொடர் மழை காரணமாக தேனியில் உள்ள மேகமலை அருவியில் குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. பெரம்பலூரில் இந்த ஆண்டு தர்பூசணி விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் விலை குறைந்ததால் நஷ்டமடைந்துள்ளதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். ஈச்சங்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் தர்பூசணி மகசூல் அதிகமாக உள்ளது. ஆனால் வரத்து அதிகரிப்பால் 1 கிலோ தர்பூசணி 3 முதல் 5 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகிறது. இதனால் ஒவ்வொரு விவசாயியும் சுமார் 6 லட்சம் ரூபாய் வரை நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு ஏக்கருக்கு 60-70 செலவு பண்ணி இப்போ அந்த செலவு பண்ண காசு கூட வரலைங்க. எவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்க? மொத்தமாக எத்தனை லட்ச ரூபா செலவாகிருக்கு? ஒரு 3.5 லட்ச ரூபா செலவு பண்ணுறதுங்க. ஆனால் இப்போ காய் போயிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 லட்ச ரூபா அந்த ரேஞ்சு தான் போயிருக்குது. பாதிக்கு பாதி தாங்க வந்திருக்குது. அதுவே எடுக்க வரமாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சில்லறை வியாபாரிகள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே வியாபாரிகளிடம் நெல் கொள்முதல் செய்ததாக அரசு நேரடி கொள்முதல் மைய கொள்முதல் அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் சம்பா பருவ அறுவடைக்காக 597 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இவற்றில் சில மையங்களில் வியாபாரிகள் கொண்டுவரும் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக துணை மேலாளர் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த வகையில் பூதலூர் அருகே அய்யனாபுரத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் மையத்திற்கு வியாபாரிகள் கொண்டு வந்த 7000 கிலோ நெல்லை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்த முறைகேட்டில் கொள்முதல் அலுவலர் குணராஜா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதோடு பருவகால பட்டியல் எழுத்தர் பாலமுருகன் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதேபோல பள்ளி அக்ரஹாரம் புறவழிச்சாலையில் உரிய ஆவணங்களின்றி வெளிமாவட்டத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட 250 நெல் மூட்டைகளுடன் நின்றிருந்த லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் உள்ள புகழ்பெற்ற மதுர காளியம்மன் கோயில் திருவிழாவில் பக்தர்கள் பூத்தட்டை எடுத்து ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக சென்றனர். முசிறி அருகே உள்ள தொட்டியத்தில் அமைந்துள்ள மதுர காளியம்மன் கோயிலில் கடந்த 1ஆம் தேதி பங்குனி திருவிழா தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய அம்சமாக மேல கார்த்திகைப்பட்டி, கீழ கார்த்திகைப்பட்டி கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் மதுர காளியம்மன் மற்றும் ஓலை பிடாரியம்மனுக்கு பூத்தட்டை எடுத்து ஊர்வலமாக வந்தனர். மேளதாளம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் நடைபெற்ற பூத்தட்டு ஊர்வலத்தில் உற்சாகம் பொங்கியது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே முருகன் கோயிலில் நடைபெற்ற திருக்குட நன்னீராட்டு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பிருதூர் கிராமத்தில் நகராட்சி ஊராட்சி நிர்வாகம் சார்பில் பள்ளம் தோண்டும் போது கிடைத்த முருகர் சிலையை கிராம மக்கள் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருகின்றனர். இந்த கோயிலில் நடைபெற்ற திருப்பணிகள் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து திருக்குட நன்னீராட்டு விழா தொடங்கியது. இதன் முக்கிய அம்சமாக பல்வேறு புண்ணிய தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியர்கள் கோபுர கலசத்தில் ஊற்றினர். சென்னை சென்ட்ரலில் இருந்து மைசூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இன்று முதல் அசோகபுரம் வரை இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தினந்தோறும் பிற்பகல் 1:35 மணி மற்றும் இரவு 9:15 மணிக்கு என 2 விரைவு ரயில்கள் சென்னையிலிருந்து மைசூருக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. இவை அசோகபுரம் வரை நீட்டிக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மறுமார்க்கமாக நாளை முதல் இந்த மாற்றம் நடைமுறைக்கு வரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர்.
கோவையிலிருந்து சென்னை நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற வாகனம் புது கோவிந்தாபுரம் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டது. இதில் துக்க நிகழ்விற்காக இருசக்கர வாகனத்தில் வந்த பழனி, நடந்து சென்று கொண்டிருந்த டெல்லி பாபு ஆகியோர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த வெங்கடேசன் மற்றும் சரக்கு வாகன ஓட்டுநர் முனியப்பனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வெயிலின் தாக்கத்தை தணிக்க ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொடிவேரி அணையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அணையில் அருவி போல் கொட்டும் நீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். இதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் அகஸ்தியர் அருவியிலும் குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்தனர். மதிமுக தலைமை நிலைய முதன்மை செயலாளர் துரை வைகோவின் பிறந்தநாளை முன்னிட்டு காரைக்குடியில் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக திண்டுக்கல், புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 25 ஜோடி மாடுகள் அழைத்து வரப்பட்டன. முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வாழைத்தோட்டம் என்ற கிராமத்திற்குள் உணவு தேடி புகுந்த காட்டு யானை வீடுகளை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதிக்கு மத்தியில் உள்ள இந்த கிராமத்திற்கு அடிக்கடி வரும் மக்னா யானை செல்வராஜ் என்பவரது வீட்டை சேதப்படுத்தியது. மேலும் அதே கிராமத்தில் உள்ள கடை ஒன்றையம் யானை உடைக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. வார விடுமுறை தினத்தை முன்னிட்டு குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டிய தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அருவியின் 2 பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே ஆர்டிஓ வீட்டில் நகை, பணம் கொள்ளையடித்தது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டனர். செந்தாரப்பட்டி மண்மலை கிராமத்தில் உள்ள போக்குவரத்து துறை அதிகாரி வீட்டில் கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையில் ஈடுபட்டதாக கார் ஓட்டுநர்கள் 2 காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் விஜயகுமார், ரவிக்குமார், அஸ்வின் காந்த், சந்தியா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கொள்ளையில் தொடர்புடைய முக்கிய கொள்ளையர்கள் மேலும் சிலரை 3 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் பக்தர்களுக்கு இலவசமாக மதிய உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. வேளாங்கண்ணிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்களுக்கு ஆண்டு முழுவதும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை சாம்பார், கூட்டு பொரியலுடன் மதிய உணவு பரிமாறப்பட உள்ளது. முதல் நாளில் 1000க்கும் மேற்பட்டோர் மதிய உணவு சாப்பிட்டனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் மர வியாபாரியை மிரட்டி பணம் பறித்ததாக 2 காவலர்கள் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மர வியாபாரி வெங்கடேசன் என்பவர் பெண்ணுடன் இருக்கும் வீடியோவை காட்டி மிரட்டி 5 லட்சம் ரூபாய் கேட்டு சிலர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. வெங்கடேசன் 2 லட்சம் ரூபாயை கொடுத்த நிலையில் மீதமுள்ள 3 லட்சம் ரூபாயை கேட்டு மிரட்டல் விடுத்ததாக தெரிகிறது. இதனால் வெங்கடேசன் காவல்துறையிடம் புகார் கொடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பணம் பறித்த காவலர்கள் உட்பட 6 பேரை கைது செய்த காவல்துறையினர் 1,15,000 ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே நடைபெற்ற கம்பராமாயண நிறைவு விழாவில் பல்வேறு போட்டிகளில் வென்ற மாணவர்களுக்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. கம்பராமாயணத்தை மக்களிடம் பரவலாக்கம் செய்யும் வகையில் கம்பர் பிறந்த தேரழந்தூரில் உள்ள கம்பர் கோட்டத்தில் ஓவியம், கட்டுரை போட்டிகள் நடத்தப்பட்டன. இதன் நிறைவு விழாவில் கலாச்சார அமைச்சக செயலர் அருணேஷ் பரிசுகளை வழங்கினார். மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் காணொலி வாயிலாக பங்கேற்றார். of Ramayana is seen on our cultural. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாவேகாவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர்.
மறைமலை நகர் பாவேந்தர் சாலையில் குடியிருப்புகளுக்கு மத்தியிலும் தேவாலயத்திற்கு அருகிலும் டாஸ்மாக் கடை அமைக்கப்பட்டிருப்பதால் அந்த பகுதி மக்கள் பெரும் பாதிப்படைவதாகவும், எனவே டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் பிரம்மோற்சவ திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 5ஆம் நாள் நிகழ்ச்சியில் திருவிடைச்சான் என்கிற பஞ்சமூர்த்திகளின் சகோபர வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் மின்கம்பத்தை இடமாற்றம் செய்யாமல் பேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். சங்கராபுரம் இந்திரா நகரில் சாலை நடுவே மின்கம்பங்கள் உள்ள நிலையில் அவற்றை சாலையோரம் இடமாற்றம் செய்யாமல் பேரூராட்சி சார்பில் பேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவசர தேவைக்கு ஆட்டோ போன்ற வாகனங்கள் சாலையில் செல்ல முடியாததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மின்கம்பங்களை சாலையோரமாக மாற்றியமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது மின்கம்பங்களை மாற்றியமைக்க மின் வாரியத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமராவதி புதூரில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு திறக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவர் செவிலியர் பற்றாக்குறையால் 4 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டது. இதனால் இங்குள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வசிக்கும் மக்கள் முதலுதவி பெறுவதற்கு கூட பல கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. இதுகுறித்து மாவட்ட சுகாதார இணை இயக்குநரிடம் கேட்டபோது ஆரம்ப சுகாதார நிலையத்தை பயன்பாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அரசு பள்ளி ஆண்டு விழாவில் மாணவிகள் பக்தி பாடலுக்கு நடனமாடிய போது பெண் ஒருவர் அருள் வந்து ஆடினார். மேல்மலையனூரை அடுத்த தேவனூர் அரசு தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் மாணாக்கரின் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இதில் 4ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் 2.40 நிமிடங்களில் 50 திருக்குறளை சொல்லி வியக்க வைத்தார். அம்மன் பாடலுக்கு மாணவிகள் ஆடிய நடனத்தில் சிலிர்த்து போன பெண் ஒருவர் அருள் வந்து ஆடினார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே கஞ்சா விற்றதாக பெண் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். பால் நெல்லூர் பகுதியில் நடந்த ரோந்து பணியின் போது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சிண்டு என்ற இளைஞரிடமிருந்து கஞ்சா கைப்பற்றப்பட்டது. தொடர் விசாரணையில் அபுஷாகிர், மும்தாஜ் பாபி உட்பட மேலும் 4 பேரிடமிருந்து 1 கிலோ 600 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 5 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இளம்பெண் மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்ய கோரி காவல் நிலையத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டனர். பொட்டியபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சங்கரின் மனைவி கோகிலா சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. வரதட்சணை கொடுமையால் கோகிலா உயிரிழந்ததாக குற்றம் சாட்டும் அவரது உறவினர்கள் கொலை வழக்கு பதிவு செய்து சங்கரை கைது செய்ய வேண்டும் என கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் கோட்டாட்சியரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். சென்னையில் வீட்டில் தனியாக இருந்த 80 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனியாக வசித்து வரும் தாய்க்கு அவரது மகள் உணவு வழங்குவதற்காக சென்றுள்ளார். அப்போது வீட்டில் படுகாயங்களுடன் தாய் மயங்கி கிடந்துள்ளார். உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சோதனை செய்தபோது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியது தெரியவந்தது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி நாகராஜ் என்பவரை கைது செய்துள்ளனர். வீட்டில் மூதாட்டி தனியாக இருப்பதை நோட்டமிட்ட இவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை மிரட்டல் விடுத்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது.